1972 நடக்கிற ஸ்டாக்ஹாம் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்வாயன்மெண்ட் மூலயமா யுனைடெட் நேஷன் அசம்பிளி ஜூன் 5 வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 3 ரீசன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பீப்புளுக்கு நேச்சர் அண்ட் என்வாயன்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை ஞாபகப்படுத்துறதுக்காகவும். செகண்ட் ஒன், காமன் பப்ளிக்கு என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பற்றின அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவும். லாஸ்ட்டாக பீப்புளுக்கு அவங்களோட சரௌண்டிங்கை க்ளீனாக வச்சுக்க மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. டோட்டலாக 143 கண்ட்ரீஸ் வேர்ல்டு என்வாயன்மெண்ட் டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு வருஷம் என்வாயன்மெண்ட் டே அன்னைக்கும் ஒவ்வொரு தீமை பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ 1974 ஒன்லி ஒன் எர்த் அப்படிங்கிற தீமை பேஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 2009 your planet needs you unite to combat climate change, அதாவது வானிலை சவாலை எதிர்கொள்ள ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற தீமை வச்சு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. 2010 many species, one planet, one future. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வருஷத்தோட என்வாயன்மெண்ட் டே அன்னைக்கும் ஒவ்வொரு கண்ட்ரி ஹோஸ்ட்டாக இருப்பாங்க. அதாவது அந்த வருஷம் எந்த தீமோ எந்த கண்ட்ரி ஹோஸ்ட்டாக இருக்காங்களோ அந்த கண்ட்ரி அந்த தீமுக்கு ஒரு ஹைலைட்டாக இருந்து காமிப்பாங்க. அந்த மாதிரி 2011 இந்தியா தான் ஹோஸ்ட்டாக இருந்திருக்கு. 2011 தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அண்ட் நேச்சர் அட் யுவர் சர்வீஸ். 2019 தீம் ஏர் பொல்யூஷன் அண்ட் 2020 தீம் டைம் ஃபார் நேச்சர். லாஸ்ட்டாக இந்த வருஷம் 2021 தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன். இந்த வருஷத்தோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யுனைடெட் நேஷன் என்வாயன்மெண்ட் ப்ரோக்ராம் UNEPயோட கொலாப் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் ரீஸ்டோரேஷனை ஹைலைட் பண்ணி காமிப்பாங்க. இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம நேச்சரை டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருந்தோன்னா என்வாயன்மெண்ட்டை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் என்வாயன்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் நினைக்கணும். அண்ட் நம்ம நேச்சரை எப்போவுமே டெஸ்ட்ராய் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா பெருசாக நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பண்ணுற சின்ன சின்ன சேஞ்சஸ் நாளைக்கு ஒரு பெரிய சேஞ்சாக வந்து நிற்கும். ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நான் பயோடிகிரேடபிளான பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம அதோட யூசேஜை குறைக்கவாது செய்யலாம். ஆவரேஜாக உலகத்தில் இருக்க மக்கள் 500 பில்லியன் பிளாஸ்டிக் பேக்ஸை ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதில் 50% ஆஃப் பேக்ஸ் எல்லாமே சிங்கிள் யூஸ் பேக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பேக்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு பதிலாக எக்கோ ஃப்ரெண்ட்லி திங்ஸான கிளாத் ஆர் காட்டன் பேக்ஸ், ரீசார்ஜபிள் பேட்ரிஸ், ரீயூசபிள் வாட்டர் பாட்டில்ஸ், சோலார் ஃபோன் சார்ஜர், இந்த மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி ஐட்டம்ஸை நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோன்னா எர்த் டெஸ்ட்ராய் ஆகிறத பாதியாவது ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோட மிடில் நான் சொல்லியிருந்த இயர் அண்ட் தீமை நான் ஸ்க்ரீன்லேயே டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கூடயே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கிளியராக தரேன். ஸோ அதை யாராச்சும் வேணும்னா ரெஃபர் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.